இங்கிருந்து நாம் துவாபரயுகம் செல்வோமா? அங்கே குருக்ஷேத்திர போர் நடந்து இப்பொழுதுதான் முடிந்திருந்த சமயம். பாண்டவர்கள் பக்கம் கௌரவர்கள் பக்கம் எத்தனையோ மரணங்கள். இதையெல்லாம் தாண்டி அனைத்தும் முடிந்த பிறகு யுதிஷ்டிரரை ராஜாவாக முடிசூட்டி அனைத்தையும் முடித்துவிட்டு கிருஷ்ணன் துவாரகைக்கு கிளம்புகிறான். நாமும் அவனோடு பின்தொடர்வோம். அப்போது அங்கிருந்து ஒரு குரல், ஒரு அபய குரல், அபயம் அபயம் என்று கேட்டு ஒரு கதறல் கேட்கிறது. யார் தெரியும்? அர்ஜுனனின் இறந்த மகன் அபிமன்யு இருக்கிறான் இல்லையா, அவனுடைய மனைவி உத்தரை அங்கிருந்து கதறியபடியே ஓடி வருகிறாள். கிருஷ்ணா காப்பாற்று, கிருஷ்ணா காப்பாற்று என்று அவளின் அலறல் சப்தம் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்க்க அங்கு என்ன நடந்தது தெரியுமா? ஏழுவள் அப்படி அழுகிறாள். அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியரின் மகன் இருக்கிறான் இல்லையா, அவள் கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவை கொல்வதற்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவி இருக்கிறான். அதை தடுப்பதற்காகத்தான் கிருஷ்ணனிடம் அபயம் கேட்டு அவள் ஓடி வருகிறாள். கிருஷ்ணன் உடனே என்ன செய்தார் தெரியுமா? அவர் கருணா கடாட்சி அல்லவா, அவர் உடனே கட்டை விரல் மாத்திரமே உள்ள அளவாக உள்ளே நுழைந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை செயலிழக்க செய்கிறார். அந்த கருவில் இருக்கும் குழந்தை அதை கண்கொட்டாமல் பார்க்கிறது. என்ன அழகு, என்ன தேஜஸ், எப்படி ஒரு காந்தி, இந்த ரூபம் இது யார், இது யார் என்று தன் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய காலம் முழுமையும் அந்த முகத்தையே நினைத்து 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 அந்த குழந்தை வெளியில் வந்த அந்த நொடியிலிருந்து தான் காணும் ஒவ்வொரு முகத்தையும் அந்த முகத்தையே தேடுகிறது. அதனால்தான் பரீட்சை செய்கிறது. அதனால் அந்த குழந்தைக்கு பெயர் என்ன தெரியுமா? பரீட்சை என்று அவர்கள் பெயர் வைக்கிறார். ஏன்னா அந்த குழந்தையின் கண்களில் எப்பொழுதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ முதலிலேயே கருவிலேயே கடவுளை கண்டவனான அந்த பரீட்சை பிறந்ததிலிருந்தே அத்தனை பக்திமானாக இருக்கிறான். எல்லா குழந்தைகளும் பொம்மைகளை வைத்துக் கொண்டு விளையாடும். ஆனால் இவன் என்ன செய்வான் தெரியுமா? கிருஷ்ண பொம்மையை வைத்துக் கொண்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்து விளையாடுவது போல அந்த பொம்மைக்கு அபிஷேகம் செய்வது, அந்த பொம்மைக்கு பூஜை செய்வது என்று அப்படி குழந்தையிலிருந்தே பக்திமானாய் விளங்கினான் என்று பாகவதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பரீட்சித் மகாராஜா தான் ராஜ்யத்தை ஆளத் தொடங்கிய பொழுது ஒரு ராஜ ரிஷியாக அரசாண்டாலும் கூட எதிலுமே பற்றில்லாமல் கிருஷ்ணன் மீது மட்டுமே பிரேமை கொண்டவனாக